20 இயர்ஸ்க்கு முன்னாடி போராட்டமான ஒரு காலம், ஆண்டவர் மறைஞ்சிருந்த ஒரு காலம், ஆண்டவர் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்த காலம். இவங்க நன்மை செய்யறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தேற்றுறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் வந்தாங்க. ஆனா இந்த யோபு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கிறதுனால நல்லது பேச வந்தவன திட்டுறான் பாருங்களேன், ஆறுதல் சொல்ல வந்தவன காயப்படுத்துறான் பாருங்களேன், அவனை நல்லா ஜெபம் பண்ணி காப்பாத்தணும்னு வந்தவன் கூட அவனுக்கு விரோதமா பேசுறான் பாருங்களேன். ஆண்டவர் அதான் கடைசியில சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என் மகனாகிய யோபு பேசுறது மாதிரி நீங்க பேசலப்பா, நீங்க நிதானமா பேசலப்பா, நீங்க நிதானமா பேசல. எப்படிப்பா தோணுது உனக்கு? நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறேனே, இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேனே, இந்த நேரத்துல நீ இப்படி வந்து சொல்ல தேவையா? இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு சொல்ல தேவையா? இந்த நேரத்துல நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ல தேவையா? நிறைய நேரத்துல ஆண்டவர் போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது நிறைய மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நல்லா நினைச்சுக்குங்க, அந்த போராட்டமான காலம் முடிஞ்சு அலங்கரிக்கிற காலம் வரும்போது எந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மனுஷன் குடும்பத்தோட வந்து உங்க கையில ஒரு பதார்த்தத்தை கொடுத்து, ஒரு கிஃப்ட கொடுத்து, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே உங்க போராட்டமான காலம் சீக்கிரம் முடியும், அது முடிவிற்கு வரும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்ட காலம், ஆனா இந்த போராட்ட காலம் உனக்கு முடிவிற்கு வரும். அப்பொழுது நீ யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாயோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி அவர்களுடைய நாவு உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது கூட பரவாயில்ல. யார் பேசுறா? ஹலோ, யார் பேசுறாங்க? அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும். வேதமே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வேதம் வந்து வெளி தோற்றத்தை வச்சு சாட்சி. ஆண்டவரிடத்திலே சாட்சியை பெற்ற ஒரு மனுஷனை இப்போ போராட்டமான காலத்துல யார் திட்டுறா? ஹலோ சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனே, தாயே, உங்களுக்கு போராட்டமான ஒரு காலத்துக்குள்ள நீங்க போவீங்கன்னா ரோட்ல போற குறைக்காத நாய் கூட நம்மளை பார்த்து குலைக்கும். ஹலோ, அதுக்கு குலைக்கிறதுக்கே தெரியாது, அது குலைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா நீங்க ரோட்ல நடக்கும் போது அந்த ஓனரே சொல்வாரு, இந்த நாய் யாரை பார்த்தாலும் சத்தம் போடாது, ஆனா உங்களை பார்த்து என்னமோ சத்தம் போடுது. அப்படி சொன்னாலே நீங்க நினைச்சுக்க வேண்டியதான், நீங்க எந்த காலத்துல போயிட்டு இருக்கீங்கன்னா. ஹலோ, யார என்ன ஏன் பாச திட்டுறாங்க? எனக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்க? நான் என்ன பண்ணினேன்? நான் என்ன செஞ்சேன்? இவெல்லாம் பேசுறான், இந்த மனுஷன் எல்லாம் பேசுறாங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்ட இவங்க பேசுறாங்க, உதவி பெற்ற இவங்க பேசுறாங்க, இவங்க பேசலாமா பாஸ்டர்? ஆனா போராட்டமான காலத்துல என்னுடைய ஆண்டவர் யோபுவை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒப்பு கொடுத்துட்டாரு. பிசாஸ் கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, மனுஷன் கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அப்படிதான் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. சத்துருடைய கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, மனுஷனுடைய கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இது கொஞ்ச நாள் தான், இது கொஞ்ச நாள் தான், இது கொஞ்ச நாள் தான். இந்த மனுஷனுடைய நாவை கர்த்தர் கட்டி போடுவார், இந்த சத்துருடைய பலத்தை கர்த்தர் அடக்குவார். இது முடியும், இந்த போராட்டமான காலம் உங்களுக்கு முடியும். இந்த போராட்டமான காலத்தை கர்த்தர் முடிய பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் வந்து இந்த யோபுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நம்பர் 3, மூன்றாவது போராட்டமான காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை சோதிப்பார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சோதிப்பார், ஆண்டவர் உங்களை சோதிப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஆனா நீங்க என்னவா விளங்கணும் அப்படின்னு சொன்னா, போராட்டமான காலத்துல நீங்க பொன்னா விளங்கணும். போராட்டமான காலத்துல நீங்க பொன்னா விளங்கணும். யோபு சாதாரணமான காலத்துல மட்டும் பொன்னா விளங்கல்ல, போராட்டமான காலத்துல பொன்னாய் விளங்கினான். யோசேப்பு சாதாரணமான காலத்துல பொன்னா விளங்கல்ல, போராட்டமான காலத்துல பொன்னாய் விளங்கினான். உங்களுக்கு போராட்ட காலம் என்று ஒன்றை கர்த்தர் அனுமதித்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, உங்களை சோதிப்பார். என் பிள்ளை இதுல என்ன தூசிக்கிறானா, இதுல சாட்சியா நிக்கிறானா, இதுல நல்லா இருக்கிறானா, இதுல பரிசுத்தமா வாழ்றானா,
இந்த நேரத்தில் என்ன விட்டுட்டு போகாம இருக்கிறானா, முதல்ல மாதிரி என்ன நேசிக்கிறானா, இப்படி கர்த்தர் எதிர்பார்ப்பார், கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆனா நீங்க ஒரு முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நான் பொன்னாக பொன்னாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கிட்டத்தட்ட 9 months 9 மாதம் நான் ஒரு போராட்டமான சூழ்நிலை கடந்து போகும்போது இதே போல தான் நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கூட ஆண்டவரை தூசிச்சதில்லை, ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டதில்லை, ஒரு நாள் கூட தற்கொலை பண்ணணும்னு சொன்னதில்லை, ஒரு நாள் கூட ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்கன்னு கேட்டதே இல்லை. அந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கர்த்தர் பொன்னாக பொன்னாக என்னை பொன்னாய் விளங்க பண்ணினார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே இந்த போராட்டமான காலத்துல உன்னை நான் சோதிக்கிறேன், உன்னை நான் சோதிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய சோதனையின் காலம் இது. போராட்டத்தின் காலம் மட்டும் இல்ல, உன்னை சோதிப்பதற்காக வைத்திருக்கிற காலம். ஆனா ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாரு. பிசாசனிடத்துல போய் சொல்றாரு, என் பிள்ளை இப்ப நான் சோதிப்பேன், என் பிள்ளை பொன்னாக தான் விளங்குவான், என் பிள்ளை கண்டிப்பா இந்த இடத்துல என்ன தூசிக்க மாட்டான், இந்த பிள்ளை சாட்சியா நிப்பான்னு சொல்லி சத்துருடத்துல கர்த்தர் பேசுறாரு. உங்களை வச்சு கர்த்தர் பிசாசனிடத்துல டீல் பண்றாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காய் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே பிசாசு கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் பிசாசு வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவனை சோதிங்க, அவன் பொன்னா விளங்குறானான்னு பார்த்துக்கிறேன்னு ஏசப்பாட்ட சொல்றான். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் என் மகன், அவன் என் பிள்ளை, நீ என்னதான் சோதிச்சாலும் என் பிள்ளை இந்த சோதனையில பொன்னாதான் விளங்குவான் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சவால் விடுறாரு. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க கையை மேல உயர்த்தி, எஸ் இந்த சோதனையில நான் உங்களை விட மாட்டேன்னு சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, உங்களை விட மாட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். சொந்தக்காரங்க திட்டட்டும் பரவாயில்ல ஆண்டவரே, தீமை வரட்டும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன், சாய மாட்டேன், சாய மாட்டேன் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமா நான் வாழ்வேன், உமக்கு உண்மையா வாழ்வேன். மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுங்க. நிச்சயத்திருக்கிறேன். லாதானா மரஹதல ரோதாரால லித்தன மோரால தாரால லபதர ஹதரல ரமா லோதன ரமதன ரஹதல ரமா. உறுதியாய் பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள், விடாபிடியாய் பற்றிக்கொள். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாதே. கர்த்தர் சொல்கிறார், ஜெயித்து முன்னேறு. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போறான், சத்துரு வெட்கப்பட்டு போறான். ஆண்டவர் உங்களை குறித்து சத்துருடத்துல சொன்ன அந்த சவாலை உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு, நிறைவேற்ற போறாரு. போராட்டமான காலத்தில் ஆண்டவர் சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது, மனுஷங்க கையில ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நான் விட்டு தர மாட்டேன். அவர் என்ன டெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, நீங்க சுத்த தங்கமா அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. எப்படி டெஸ்ட் பண்றாரு? ஹலோ, அவர் என்னை சோதித்த பிறகு, அவர் என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பிசாசுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது சுத்த பொண்ணா டூப்ளிகேட்டான சந்தேகமா இருக்குது. ஆண்டவரிடத்துல போய் பிசாசு அதான் சொல்றான், உன் பையன் யோபு வந்து சுத்த தங்கம்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் ஒரு அக்கினியை மட்டும் கொடுத்து அவனை எரிய வைங்க, அவன் சுத்த தங்கமா டூப்ளிகேட் தங்கமான்னு இப்ப தெரியும்னு பிசாசு போய் ஏசப்பாட்ட சொல்றான். ஏசப்பாட்ட சொல்லி முடிச்ச உடனே போராட்டம் ஆரம்பிக்குது. உடனே ஏசப்பா சொல்றாரு, நான் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும், நீயே கேட்கல. அதான் அவர் டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 50 டிகிரியில் செட் பண்ணியிருப்பாரு. இவன் செட் பண்ணனா 7 மடங்கு அக்னியில் தானே சோதிப்பான். ஏன்னா சுத்த தங்கமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்ல. இவன் கையில் கொடுத்த உடனே இவனுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. என் கையிலே கொடுத்துட்டீங்களா அவனை, இப்போ பாருங்க நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சு
உடம்புல வியாதி வரைக்கும் கொண்டு வந்து யோபு சொல்கிறான், என் எலும்பு கூட வலிக்குதுன்னு சொல்றான். அந்த அளவிற்கு சோதனையை கொடுத்ததுக்கு அப்புறமும் யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு, பிசாசு சோதிக்கிறான்னு யோபுக்கு தெரியல, ஆனா இயேசு சோதிக்கிறாருன்னு அவர் நினைச்சிட்டாங்க. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க வந்து பொருத்தனை எடுக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எப்படி விளங்கணும்? எதுல நீங்க பொன்னா விளங்கணும்? உபத்திரவத்துல, போராட்டத்துல நீங்க பொன்னா விளங்கணும். நான் இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு இந்த திருச்சபையில இத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாதையை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த பாதை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பாதைக்குள்ளாக ஆண்டவர் என்னை அழைச்சு போயிருக்கிறாரு. அந்த பாதைக்குள்ளாக கர்த்தர் என்னை டெஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒப்பு கொடுத்து நின்னதுனால இன்றைக்கு அவர் அலங்கரிக்கிறத என் கண்ணு பார்க்குது. உங்களுக்கு அது செய்யாம இருப்பாரா? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் யோபுவினிடத்துல சிலதை எதிர்பார்த்தார். வேகமாய் சொல்லி உங்களுக்கு கடந்து போறேன். நம்பர் 1, நீங்க வந்து யோபு 42ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிங்க. 7வது 8வது வசனம் 42:7. இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹலோ, நல்லா கவனிச்சுக்குங்க. ஆண்டவர் வந்து போராட்டமான பாதையில உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டமான காலத்துல நாம் விசுவாசமான வார்த்தையை பேசணும். பிரதர், நீங்க ஒரு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கீங்களா? சிஸ்டர், நீங்க ஒரு போராட்டமான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறாரா? இது உனக்கு போராட்ட காலம். அந்த போராட்ட காலத்துல எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்குதா? ஆனா இந்த யோபு செஞ்சது என்ன தெரியுமா? அவனுடைய வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, விசுவாசமான வார்த்தை, ஃபெய்த்தான வார்த்தை. நான் போகும் வழி அவர் அறிவார் என்கிற ஃபெய்த்தான வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற வார்த்தை. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். கர்த்தர் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம், இந்த பலவீனத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த இழப்பிற்காக ஸ்தோத்திரம், இந்த வேதனைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எனக்கு நிழலா இருக்கிறார். நான் போராட்டமான பாதையில கண்டிப்பா நான் எப்படி பேச மாட்டேன்னா, அவிசுவாசமா நான் பேச போறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசமா? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்லவர்னு சொல்லுங்க, நீர் பெரியவர்னு சொல்லுங்க. இந்த சூழ்நிலையை நீர் மாற்றுவீர்னு எனக்கு தெரியும். இந்த பாதை எனக்கு மாறும்னு தெரியும். நான் நிற்பேன் எனக்கு தெரியும். நீர் என்னை எழுப்புவீர் எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக சாட்சியா வாழுவேன், நான் ஓடுவேன். நீர் என்னை எழுப்பி நிறுத்துவீர். ஒரு நாள் நான் தலை குனிஞ்ச அதே தெருவில் என் தலையை நிமிர பண்ணுவீர். ஒரு நாள் அதே இடத்துல நீர் என்னை அலங்கரிப்பீர். சொல்லுங்க, நீர் எனக்கு தருவீர். அந்த விசுவாசமான வார்த்தையை பேசுங்க. நான் என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும். அன்னாளுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது மாதிரி என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தா கூட, வீட்டில் படுத்திருந்தா கூட, அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சா கூட, வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க, அவிசுவாசமான வார்த்தை வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. எப்படி இந்த யோபுவால பேச முடியுது? எப்படி பேச முடியுது? நீங்க யோபுனுடைய மனைவி மாதிரி இருக்கக்கூடாது, யோபு மாதிரி தான் இருக்கணும்.
உங்க வாயிலிருந்து எப்போ என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொன்ன. அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனது பின்பும் நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த மாதிரி ஃபெய்த்தா பேசுகிற சிலரை கர்த்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே, இது உனக்கு போராட்ட காலம். மகளே, இது உனக்கு போராட்ட காலம். ஆனா உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, நீங்க அறிக்கை செய்ய நீங்க பேச பேச அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். லாதானா மரஹதலா லபரதோல ஹரதனமா. Thank you Jesus. Thank you Jesus. பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தை பேசாதீங்க. உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. நீங்க வேவு பார்க்க போன அந்த 8 பேர் மாதிரி கிடையாது, அந்த 10 பேர் மாதிரி கிடையாது. நீங்க ஜோஷுவாவும் காலேப் மாதிரி இருக்கணும். நீங்க ஜோஷுவா காலேப், உங்க வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை தான் வரணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த மலை நாட்டை நாம் சுதந்தரிப்போம் என்று தான் வரணும். கர்த்தர் அந்த 10 பேர் இல்ல, உங்க 2 பேர் யோசுவா காலேப்பினுடைய அந்த ஆவி உள்ளவர்களை கர்த்தர் தனியாய் பிரித்தெடுக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளையை நீர் வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை நீ வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என்ன வாழ வைக்க போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க பிரதர், வாலிப தம்பி தங்கச்சி, நீ சத்தமா ஏசப்பாட்ட பேசு. பிசாசுவான் வாயில நெகட்டிவான வார்த்தைகளை பேச சொல்லிட்டே இருப்பான், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பான். இல்ல தேவரி, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அறிக்கை செய்ய இப்பொழுது உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருது, கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வருது. லீரா அனாமா ரஹதா லோதாரமா ரஹதாரமா லீதாரானமா ரடாராலதா ரஹதாராலரமா. ஜீசஸ் கிருபை இயேசுவே. இப்போ அந்த விசுவாசமான வார்த்தை சொல்லப்படும் போதே தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கச் செய்வி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கச் செய்வி. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, தகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, தகபோ தொடங்கினதே. கைகளை மேல தட்டி எச்சடா தெய்வமே, சொல்லுவோம் யெகோவா. கைகளை மேல தட்டி எச்சடா இயேசுவே. அப்பா எழுப்புங்கப்பா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகம் தள்ளாடினான் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எந்த குறைவெல்லாம் நிறைவாய் வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷி. கைகளை மேல தட்டி எல்லாரும் பாடுவோம். அக்னியினால் பதில் கொடுக்கும் தெய்வமே. ஓ ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கைகளை மேல
சொல்லுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே. அக்கினி 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 சுட்டரிக்கிற அக்கினி. ஜீசஸ் ஜீசஸ். அப்பா 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 இயேசுவே, நான் உணரணும், நான் உணரணும், நான் ஃபீல் பண்ணணும். உங்க வல்லமே நான் உணரணும், உங்க வல்லமே உணரணும். சொல்லிக்கொண்டே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே, என்னை பெருக. கைகளை தட்டி, முழு பலத்தோடு கையை தட்டி, மேல கையை தட்டி, என்னுடைய பலன் இருக்கிற வரைக்கும் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அலங்கரிக்கிற காலம், என்னை அலங்கரிக்கிற காலம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பொய் சொல்லிட ஆமாப்பா 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 ஆமாப்பா. பொய் சொல்லி ஐயரே ஐயரே ஐயரே. நீ செய்வதை நன்றியப்பா நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போராட்டமான காலத்துல, கர்த்தர் மறைஞ்சிருக்கிற காலத்துல, அந்த அந்த மாதிரி ஒரு 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 வனாந்தரமான ஒரு பாதையில ஏசப்பா அவங்கள நடத்தும் போது உங்க வாயிலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்தும் போது 20 லட்சம் பேர்ல இந்த 2 பேரும் போய் மற்றவங்க யாரும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வனாந்தரத்துல செத்து மடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வனாந்தரத்துல நடத்தும் போது என்ன வார்த்தையை பேசல? சொல்லுங்க பிரதர். கர்த்தர் நடத்துகிற இந்த பாதையில நீங்க நெகட்டிவா பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. ஒன்னும் யோசிக்க வேண்டாம். இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிற சாட்சிகள் 1-2 இல்லை, 1-2 இல்லை, மேகம் போன்ற திரளான சாட்சி, திரளான சாட்சி. இவ்வளவு சாட்சி உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு வனாந்தரமான பாதையில் கர்த்தர் நடத்தும் போது உங்க வாயிலிருந்து மட்டும் என்ன வார்த்தை வரணும்னா, செய்வார் பாஸ்டர் ஆண்டவர், நடத்துவார் பாஸ்டர் ஆண்டவர், விடுவிப்பார் பாஸ்டர் ஆண்டவர், உயர்த்துவார் பாஸ்டர் ஆண்டவர், ஆண்டவரால முடியும் பாஸ்டர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன், தாண்டுவேன், தாண்டுவேன். ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இந்த ஒரு பீரியட் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த காலத்துக்குள்ள அலங்கரிக்கிற காலத்திற்கு முன்பாக இந்த போராட்ட காலத்தில் நடத்தும் போது கர்த்தர் வந்து யோபுனிடத்துல என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிற. இன்னொரு கூட விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 4வது வசனம். என்
சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இந்த வசனம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த யோபு இந்த போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது தனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் எதை குறித்து என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் எதையும் யோசிக்க மாட்டேன். அதற்கு பதிலாய் நான் பிரார்த்திப்பேன், நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கொண்டு போகும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த போராட்டமான அந்த சூழ்நிலையை குறித்து யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது, அதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிந்திக்கவே கூடாது. நீங்க போகிற பாதையை குறித்து நீங்க சிந்திக்கவே வேண்டாம். நீங்க அதுக்கு விளக்கம் தேட வேண்டாம். நீங்க அதனுடைய காரியத்தை கூகுளில் போய் சர்ச் பண்ண வேண்டாம். இது இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நோ நோ நோ, நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. ஆராய்ச்சி பண்ணுகிற வேலை நமக்கு அல்ல. போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை போகும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் ஆராய வேண்டிய தேவை. நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா சோர்ந்து போவீங்க, நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க, நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும். நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த யோசனை உங்களை எவ்வளோ டவுனாக வேணாலும் கொண்டு போகும். அதற்கு மாறாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்டமான காலம். ஆனால் இந்த போராட்டமான காலத்தில் அதான் நான் அடிக்கடி சொல்ல, ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நீ யோசிக்கிறத நிறுத்து மகளே. ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, ஏன் என் மகனுக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி வந்துருச்சு? கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணு. கர்த்தர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தையும் 45ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, இது உங்களுக்கு போராட்டமான காலம். ஆனா இந்த போராட்டமான காலத்துல யோபு எடுத்த மூணாவது அவன் எடுத்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, கொன்று போட்டாலும் ஆண்டவரை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். போராட்ட காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டிய மூணாவது தீர்மானம், நான் ஏசப்பாவை நான் விட போகுது. ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இன்னொரு வழியை நான் தேட மாட்டேன், இன்னொரு கடவுளை கூட நான் தேட மாட்டேன், இன்னொரு மனுஷனை நான் தேட மாட்டேன். இன்னொரு வே எனக்கு இல்லை, நோ வே. எனக்கு கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் வழி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் இன்னைக்கு இந்த 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை 2 மடங்கு நான் உன்னை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. அடுத்து இன்னொரு கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு திருமணத்தை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு வேலைகளை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு இந்த கடன்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரப்போகுது. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. சாணியில சாக்கடையில கிடக்கிற சிலர் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ண போறாருன்னா அவர்களை அலங்கரிக்க போறாரு. அம்மே, உங்க அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்க போறாங்க. உங்க அலங்காரத்தை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. உங்க வம்சத்திலே எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களை நல்லா வைக்க போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வர பண்ண போறாரு.
ஆமென். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காலத்துல கொண்டு போற, இது உனக்கு போராட்ட காலம், இது உனக்கு போராட்ட காலம். ஆனா இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு நம்பர் 1, ஃபர்ஸ்ட், நான் அவிசுவாசமான வார்த்தையை பேச மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் எந்த காரியத்தையும் நான் திங்க் பண்ண மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவது, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன். ஸோ இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒன்று மறைஞ்சிருக்கிறார், இன்னொன்று பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார், இன்னொன்று சோதிக்கிறார். இது எப்பதான் நடக்குது? இது எப்பதான் நடக்குது? இந்த போராட்ட காலத்துல நடக்குது. ஆனா இது அத்தனையும் நமக்கு தான் மறைஞ்சிருக்குது, ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குற வார்த்தையா இருக்கு, ஆன்சர் தெரியும், ஆன்சர் தெரியும். நான் நம்புறேன், நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிற அவர். எத்தனை பேர் எளிமை நிற்கிறீங்க? நான் ஒரு பெரிய ஃபெய்த்தோட இந்த 4வது நாள் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த 4வது நாள் ஒரு பெரிய விசுவாசத்தோட நின்றுட்டு இருக்கிறேன். என்ன அலங்கரிச்ச தேவன் உங்களை அலங்கரிக்க வல்ல. எளிமையிலுங்க சத்தத்தை உயர்த்து. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்துல உங்களால முடிஞ்சா எங்களோட சேர்ந்து கலந்து கொண்டு ராதல ரமதன ஹர லோதர ஹதன மௌர ஹதல ரியாகதரல போடரா ரோதன மௌர ஹதல ரதர. பின்னாடி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாரானால், பாஸ்டர் நீங்க சொல்றது எஸ் கரெக்ட் பாஸ்டர், ஆண்டவர் என்னமோ ஒரு போராட்டமான ஒரு காலத்துல என்ன கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில வருஷமாவே இந்த டிராவல் தான் எனக்கு இருக்குது. நான் ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கடந்து போறேன். எதுவுமே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு. இல்ல எனக்காக ஜெபிக்கணும்ன்றவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து கூட நீங்க நிக்கலாம். இந்த பக்கத்துல கூட இடம் இருக்குது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே ஜெபத்தோட கலந்து கொண்டு கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே 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 நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். உன்னை அலங்கரிக்கிறவர், உங்களை அலங்கரிக்கிற தேவன், உங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். இந்த 100 நாளைக்குள்ள அஸ்திபாரங்களை சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்ன சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோட ரொம்ப தீர்க்க தரிசனமா இந்த 4th டே பேசியிருக்கிறார். ஸோ இவன் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் அற்பமாக நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை சீரியஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்காதீங்க. இந்த வார்த்தை ட்ரூ, இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மை, 100% உண்மை. நீங்கள் ஸ்கிப் பண்ணி விடாதீங்க, நீங்கள் தள்ளி விடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. யோபுவை அலங்கரித்த கர்த்தர், யோசேப்பை அலங்கரிக்கிற கர்த்தர், தாவீதை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னையும் அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அது உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். ஆமென், ஆமென். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 காரியத்தை நீங்க ரொம்ப இன்னையிலிருந்து சொல்லுங்க. இந்த 100 டேஸ் நீங்க சொல்லணும். ஒண்ணு, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொன்னா விசுவாசமான வார்த்தை தான். நீங்க பேசிட்டே இருங்க, நீங்க பேசிட்டே இருங்க. ஃபெய்த்தான வார்த்தையை நீங்க பேசிட்டே இருங்க. சத்துரு உங்களுக்குள்ள நெகட்டிவ் விதைக்க விதைக்க நீங்க ஆப்போசிட்டா சொல்லிட்டே இருங்க. இல்லப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஸ்டாப் திங்க் பண்றத ஆராய்ச்சி பார்க்கவே கூடாது. கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு நடத்துறத நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்காது, ஆன்சரும் கிடைக்காது. யாராவது சொல்லி அங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க, இதை பண்ண அதை பண்ணுங்கன்னா அதுக்கு முடிவே இருக்காது. அது எல்லாரும் பயப்படுத்துவாங்க. கூகுள் உங்களை பயப்படுத்தும். நீங்க பார்க்குற
அந்த எந்த சோசியல் மீடியாவும் உங்களை பயப்படுத்தும். உங்க பிரச்சனையை மட்டும் சோசியல் மீடியாட்ட நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிரச்சனை அத்தனையும் டைப் பண்ணி கூகுள்ல போட்டு பாருங்களேன். அந்த கூகுள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லும் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லும். ஹலோ, அப்படித்தானே சொல்லும். இத்தனை பிரச்சனையா இல்லைன்னா என்ன சொல்லலாம்? பேசாம நீ போய் செத்துருன்னு சொல்லும். இப்படி இந்த இவ்வளோ பிரச்சனையோட அது அவ்வளோதான். அந்த கூகுள் அவ்வளோதான் அறிவு, அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. நீ நினைக்காத, நீ யோசிக்காத, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். என்ன வந்தாலும், சாவே வந்தாலும், செத்தாலும், அவர் என்னை கொன்றே போட்டாலும், இந்த வியாதியில கர்த்தர் என்ன சாகடிச்சாலும், இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்பு வச்சாலும், தப்பு வியாமற் போனாலும் அவரை விட மாட்டேன். உங்களை விட மாட்டேன். ஏசப்பாவை விட மாட்டேன். Thank you Jesus. பாடலாம் சேர்ந்து என்ன சீர்படுத்துகிற தேவன். இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கும் போது நீங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை இந்த நாளை நிறைவு செய்ய போறோம். நாளைக்கு காலையில் திரும்பவும் 10 மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர். அதே போல சாயந்தரம் மறுபடியும் இந்த 5வது நாள் கூட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசிட்டே இருக்கிறார். ஹalleluya, thank you Jesus, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே மறைந்து போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். ஓ ஹalleluya. ஓ சீர்படுத்துவார், திடப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசுவே அனைத்தையும் சீர்படுத்துகிறது. உன்னை அலங்கரிப்பேன், உன்னை அலங்கரிப்பேன். என்னை பலப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு, இயேசுப்பான்னு கூப்பிட்டு, முழு பலத்தோட கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கு சொன்ன அந்த நல் வார்த்தைகள் எங்க தலையின் மேல நிறைவேறணும். ஜோ அப்பான்னு கூப்பிட கூப்பிட பிரதர் யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டு இயேசுவே நன்றி 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 சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை. ஓ நன்றி ஆண்டவரே நன்றி. அப்பா 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 அந்த மகிமை, அந்த மகிமை இன்னைக்கு சொன்னது மாதிரி அந்த அலங்காரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாகப்பா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பறித்தவர் தந்திட்ட காயங்கள் இயேசுவே கிருபையாய் இறங்குவீராக. மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்ன அவர் சீர்படுத்துவா, என்ன அவர் ஸ்திரப்படுத்துவா. நன்றி அப்பா நன்றி. இயேசுவே நல்லவரப்பா, நல்லவரப்பா.
தகப்பனே, இந்த 4வது நாள் நீங்க எங்க மத்தியிலே வந்ததற்காக நன்றி. நீங்க எங்க மத்தியிலே வந்து எங்க மத்தியிலே அசைவாடி எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து, நான் உன்னை அலங்கரிப்பேன், 2 தனையா அலங்கரிப்பேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. இந்த 4வது நாள் திருச்சபையிலையும் ஆன்லைன்லையும் எத்தனை பிள்ளைங்கெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய மகிமை அப்படியே உட்காரட்டும் ஆண்டவர். நீங்க வார்த்தையை பேச 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 அது கண்மலையை பிளக்கணும், அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணணும். உங்க வார்த்தை வர வர மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவர். நன்றி. எங்க பிள்ளைகள் வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 2 பக்கமும் கூடையில போடப்பட்டிருக்கிற இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட், அப்பா கேளுங்கப்பா. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாருங்க ஆண்டவரே. வாட்ஸ்அப் மூலமா அனுப்புற பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாருங்க ஆண்டவரே. சாட்சி எழும்பணும், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா.